வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா தரையில் உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்க முத்து உள்ளே வர்றாரு. 2 பேரும் அவங்க ரூம்குள்ளே இருக்காங்க. ஏங்க அத்தை பார்த்தீங்களா, ஸ்ருதிக்கிட்ட எவ்வளவு ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, ஆமாம் ஆமாம் நானும் பார்த்தேன் மீனா. அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தே டான்ஸ்னா ரொம்ப ஆர்வம், அதை வச்சு காசு சம்பாதிக்கலான்னு ஐடியா பண்ணுறாங்க. நல்ல விஷயந்தான். அவங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதில் அம்மா ஃபேமஸ் ஆனாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாரு முத்து. ஓகே ஓகே அப்படின்னு சின்ன சிரிப்போட மீனா தலையாட்டிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லை, அம்மா நல்லா படமும் வரைவாங்க. என்ன அவங்க திறமையெல்லாம் வெளியில் காட்டாம அப்பாவையும் இந்த வீட்டையும் அடக்கி ஆள்றதுலையே அவங்க நாட்களை செலவிட்டு இருக்காங்கங்கிறாரு முத்து. அம்மாவை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காரு, இவ்வளோ யோசிக்கிறாருன்னு மீனா சிரிச்சிட்டு இருக்க. மீனா பலகுரல் பேசுனதுலேருந்து ஒரு விஷயம் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, என்னங்கன்னு மீனா கேட்குறாங்க. நாமளும் ஏன் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வச்சு வீடியோ போடக்கூடாது, நம்ம கடனை அடைக்கிறதுக்கு அதுவும் ஒரு வழியா இருக்கும்ல அப்படின்னு முத்து சொல்ல, மீனா ரொம்பவே ஆச்சரியத்தோட, என்னங்க இது, நான் நினச்சதை நீங்களும் அப்படியே நினச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீயும் நினைச்சியா அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஆமாங்க, எனக்கு கூட தோணுச்சு. ஆனால் என்ன ஒன்று, அத்தைக்கு நல்ல டான்ஸ் ஆட வரும், அவங்க வீடியோ போட்டால் எல்லாரும் பார்ப்பாங்க. நமக்கு என்ன தெரியும், நான் பூ கட்டுறேன், நீங்கள் கார் ஓட்டுறீங்க, அதை வச்சு நாம் என்ன வீடியோ போடுறது, யார் பாப்பா, எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றாங்க மீனா. மீனா யாருக்கு என்ன தெரியுமோ, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அதை வச்சு தான் இப்பெல்லாம் வீடியோ போடுறாங்க. நமக்கு தெரிஞ்சதை நாம் எவ்வளவு வித்தியாசமாக போடுறோமோ அதுதான் முக்கியம் அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க நமக்கு என்ன தெரியும்னுங்க நாம் வீடியோ போடுறது அப்படின்னு மீனா கேட்க, நீ தான் பூ மாலையெல்லாம் வேகமாக கட்டுவியே, கண்ணை மூடிக்கிட்டெல்லாம் எங்கிட்ட பூவை கட்டி காட்டினியே, அதையே ஒரு வீடியோவா எடுத்து போடலாம் மீனா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு பூவை பற்றி நிறைய தெரியும்ல, அதை பற்றி பேசலாம். நீ நிறைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பூ டெக்கரேட் பண்ணுற, அதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம் இல்லைன்னு முத்து கேட்குறாரு. மீனாவும் அப்படின்னு யோசனையாகவே கேட்டுட்டு இருக்கவங்க, ஆமாம்ல அப்படின்னு அவங்க சொல்ல, மீனாவின் பூக்கடைன்னு நாம் ஒரு சேனல் ஆரம்பிச்சு நான் சொன்னதெல்லாம் நீ வீடியோவா போடு அப்படிங்கிறாரு முத்து. ஆமாங்க, நான் பிறந்ததுலேருந்து பூ கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் பண மழை இருக்கோ இல்லையோ பூ மழை கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவும் சிரிக்கிறாரு. அவர் சிரிக்கிறத பார்த்துட்டு மீனாவும் கலகலன்னு சிரிக்கிறாங்க. ஆனால் நான் இந்த பூவெல்லாம் வச்சு வீடியோ போட்டால் யாராவது பார்ப்பாங்களா அப்படின்னு மீனா கேட்க, மீனா சமைக்க தெரிஞ்சவங்க சமையல் பற்றி வீடியோ போடுவாங்க. இப்போ அம்மாவுக்கு டான்ஸ் நல்லா ஆட தெரியும், அதனால டான்ஸ் ஆடி வீடியோ போடுறேன்றாங்க. பார்வதி அத்தைக்கு நல்லா பேச வரும், அதனால அவங்க கதை சொல்றாங்க. அந்த மாதிரி நீயும் உனக்கு தெரிஞ்சதை எல்லாம் வீடியோவா எடுத்து போடு, அது பிடிச்சதுன்னா மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறாரு முத்து. பூ கட்டுறதெல்லாம் எப்படிங்க பார்ப்பாங்க அப்படின்னு மீனா கேட்க, மீனா அவன் ஃபோனில் இப்படியே எத்தனை வீடியோ பார்க்குறான் தெரியுமா, நேற்று கூட நான் ஒன்று பார்த்தேன் மீனா, செடி வளர்க்குறத பற்றி பேசுகிறாங்க, அதை 1,00,000 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு முத்து ஆச்சரியமாக சொல்ல, அப்படியான்ற மாதிரி பிரமிப்போட கேட்டுட்டு இருக்காங்க மீனா. உனக்கு பூவை பற்றி தெரிஞ்சது எல்லாத்தையும் வீடியோவா போடு, இப்பெல்லாம் நம்மளை ஃபேமஸ் ஆக்கிக்கிறதுக்கு வெளியில இருந்தெல்லாம் ஆளுங்க வரமாட்டாங்க, நம்மளை நாமளே தான் ஃபேமஸ் ஆக்கிக்கணும். நமக்கு திறமை இருந்துச்சுன்னா அந்த திறமையை வெளிக்காட்டுறதுல தப்பே கிடையாது அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, இப்போ நான் பூவை பற்றி வீடியோ போடுறேன், உங்களுக்கு ஏதோ ஆசை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் எதை பற்றி வீடியோ போட போகிறீங்கன்னு மீனா கேட்குறாங்க. மீனா என்கிட்ட வீடியோ போடுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குது தெரியுமா அப்படின்னு முத்து சொல்ல, ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆச்சரியமா என்னங்க சொல்கிறீங்கன்னு மீனா கேட்குறாங்க. மீனா சவாரிக்கு வர்ற ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கதை இருக்கு, ஒரு சிலருது சோகமா இருக்கும், ஒரு சிலரோட இது விசித்திரமா இருக்கும், அதையெல்லாம் வச்சு என்னோட பார்வையில் நான் ஒரு கதையா சொல்லி வீடியோ போடுவேன். அது போக தனியா நான் வெளியூர் சவாரியெல்லாம் போறேன்னா அப்ப மற்ற ஊர்ல இருக்க புது இடங்கள், யாருக்கும் பெருசா தெரியாத இடங்கள், நல்ல சாப்பாடு கிடைக்கிற இடங்கள், இப்படி இதை பத்தி எல்லாம் பேசவே இல்லைங்கிறாரு முத்து. ஏங்க சூப்பருங்க, அப்போ மீனாவின் பூக்கடை மாதிரி முத்துவின் டாக்ஸி டைரின்னு நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம்லன்னு மீனா கேட்குறாங்க. முத்துவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக போயிடுது. என்ன மீனா டக்குன்னு ஒரு தலைப்பு வச்சுட்ட
அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேக்குறாரு. மீனாவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு ஏதோ தோணுச்சுங்கிறாங்க. மீனா, பேர் நல்லா இருக்கு மீனா. முத்துவின் டாக்ஸி டே அதுவே வச்சிடுறேன். இப்ப புரியுதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. திறமை இல்லாதவங்களே இங்க கிடையாது மீனா. நாம அதை என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க, நம்ம 2 பேருக்குள்ளேயுமே இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு எனக்கே இன்னைக்கு தான் தெரியுது அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாரும் அவங்கவுங்களையே அவங்கவுங்க தாழ்வாக நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க அப்படிங்கிறாரு முத்து. சீக்கிரமாக சேனல் ஆரம்பிக்கிறோம், சீக்கிரமாக வீடியோலாம் போடுறோம் அப்படிங்கிறாங்க மீனா. அதெல்லாம் செய்யணும், அதுக்கு முன்னாடி சத்யா ரேகா கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க, இப்போ அதுதான் நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை. அந்த சிந்தாமணி அடுத்து என்ன பண்ணுவான்னே தெரியல. சீக்கிரமா சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணுங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்குன்னு நான் ஒரு பெரிய பிளான் பண்ணுறேங்கிறாரு முத்து. அடுத்த நாள் பொழுது வெடியுது. மனோஜ் ரெடியாகி ரோஹிணியோட வீட்டுக்கு பண கவரோட வர்றாரு. வர்றவர் காலிங் பெல் அடிச்சுட்டு கேட் கிட்டேயே நின்றுட்டு இருக்க ரோஹிணி சத்தம் கேட்டு வெளியே வர்றவங்க மனோஜை பார்த்தவொன்னு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுறாங்க. காலிங் பெல் அழுத்திட்டு மனோஜ் எங்கேயோ பார்த்துட்டு இருக்க அவர் ரோஹிணி வர்றதை பார்க்கவே இல்லை. ரோஹிணி ரொம்ப வேகமாக ஓடி வந்து, வா மனோஜ் வா, உள்ள வா அப்படின்னு கூப்பிட, இல்லை இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. நீ என்ன தேடி வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, உள்ள வா மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கூப்பிட்டு இருக்காங்க. ரோஹிணி, கோர்ட் ரோல் படி நான் உனக்கு மந்த்லி பணம் கொடுக்கணும், அதுக்கு தான் இப்போ வந்தேன் அப்படின்னு மனோஜ் நீட்டுறாரு. எதுக்காக வந்தாலும் நீ என்ன தேடி வந்திருக்கல்ல, அதுல எனக்கு சந்தோஷம்தான், உள்ளர வான்றாங்க ரோஹிணி. அடுத்து ரோஹிணி உள்ளர போயிட, ஐயோ இவ ஒருத்தி அப்படின்னு அழுத்துக்கிட்டே ஹாலுக்கு வர்றாரு. வெளியே வெயில் அதிகமா இருக்கு, உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ரோஹிணி வேகமா கிச்சன் பக்கம் திரும்புறாங்க. ரோஹிணி, அதெல்லாம் வேண்டாம் ரோஹிணி, வீட்டில் யாரும் இல்லையான்னு கேட்குறாரு. அம்மா கிருஷ்ண கூட்டிட்டு ஊருக்கு போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்கன்றாங்க ரோஹிணி. இந்தா இதில் 25,000 இருக்குன்னு அவர் நீட்ட ரோஹிணி வாங்கிக்கிறாங்க. எப்பவும் சந்தோஷ் கிட்ட தானே கொடுத்து அனுப்புவ அப்படின்னு ரோஹிணி கேட்க, அவருக்கு வேற ஒர்க் இருக்கு போயிட்டாரு, அதுவும் இல்லாம உன்னை பார்க்கவே அவர் பயப்படுறாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, வாங்கினது இன்னும் மறக்கல போல அப்படிங்கிற ரோஹிணி அதே கோபத்தோட, என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையான்னு கேட்குறாங்க. 2 வருஷம் நாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்திருக்கோம் மனோஜ், அதை கூட நீ நினைச்சு பார்க்க மாட்டியா, அது எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு ரோஹிணி கேட்க, மனோஜ் முகத்தை சுண்டக்கா மாதிரி வச்சுக்கிட்டு, எதையும் மறக்கல, நீ சொன்ன பொய்யையும் மறக்கல அப்படின்னு சேர்த்து சொல்லிட ரோஹிணியோட முகம் பட்டுன்னு விழுந்து போயிடுது. இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, நான் அதை சொன்னதெல்லாமே உனக்காக தான், நான் பல தடவை சாரி கேட்டுட்டேன், உங்ககிட்ட லைஃப் ஃபுல்லாக சாரி கேட்டேன், உங்கள் அம்மா காலில் கூட விழுந்துட்டேன், அவங்களால தான் என்னை ஏற்றுக்க முடியலை, ஓ மனசு கூட முழுசாக மாறலைல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்க, மனோஜுக்கு தர்ம சங்கடமா இருக்கு. சரி நான் கிளம்புறேன்னு திரும்புறாரு. நில்லு மனோஜ்னு சொல்ல அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு போன்னு ரோஹிணி சொல்ல, இல்லை வீட்டில் செஞ்சிருப்பாங்க, நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு மனோஜ் இன்னொரு எடுத்து வைக்கிறாரு. இங்கே பாரு, டெய்லி வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்க, நான் இப்போதான் லஞ்ச் செஞ்சு முடித்தேன், சாப்பிடு, சாப்பிட்டுட்டு போன்றாங்க ரோஹிணி. இங்கே சாப்பிட்றது தெரிஞ்சா அம்மா தொலைச்சி தோலை உரிச்சிருவாங்க, அதை விட இவளோட சாப்பாட்டை வேறு சாப்பிடணுமா, வேண்டவே வேண்டாம் சாமி அப்படின்னு மனோஜ் யோசிச்சுட்டு இருக்க. பயப்படாத, நான் நல்லா சமைக்க கற்றுக்கிட்டேன், நீ சாப்பிட்டுட்டு போனா எனக்கு சந்தோஷமா இருக்கும், இது கூட உன்னால் பண்ண முடியாதுன்னா நீ கிளம்பு மனோஜ் அப்படின்னு ரோஹிணி முகத்தை பரிதாபமாக வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியான குரலில் சொல்ல, மனோஜுக்கும் ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்கு. சரி சாப்பிட்டுட்டு போறேன்னு அவர் சொன்ன அடுத்த செகண்டே ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா குடுகுடுன்னு கிச்சனுக்கு ஓடுறாங்க. அவர் சோஃபாவில் உட்காந்துருக்க ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றி பொரியல் வச்சுட்டு இன்னொரு பிளேட்டில் அப்பளம் வச்சு எடுத்துகிட்டு வர்றாங்க ரோஹிணி. இந்தா மனோஜ், இங்கே டைனிங் டேபிள்லாம் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வைக்க, நீ சாப்பிடலையான்னு கேட்குறாரு மனோஜ். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு அப்படின்னு ரொம்ப பரவசமாக சொல்கிறாங்க ரோஹிணி. அவர் சாப்பாட்டையும் சாம்பாரையும் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு ஒரு வாயில் எடுத்து வைக்க, எப்படி இருக்குன்னு ரோஹிணி கேட்குறாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு அடுத்த வாய் பிசைஞ்சிட்டு இருக்க, எனக்காக சொல்றியான்னு ரோஹிணி கேட்குறாங்க. இல்லை நிஜமாவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மனோஜ் எடுத்து சாப்பிட்றாரு. தேங்க்ஸ் மனோஜ் அப்படிங்கிற ரோஹிணி, நான் ஒன்று கேட்கவான்னு கேட்க,
டப்புன்னு நிமிந்து பார்க்குறாரு. கொஞ்சம் தடுமாற்றத்தோட ஏ ஏ என்ன அப்படின்றாரு. உங்க அம்மா ஃபோன்ல என்ன அந்த அளவுக்கு திட்டினாங்கல்ல அப்படின்னு ரோஹிணி ஆரம்பிக்க, எத்தனை தடவை சொல்லுவேன்னு அழுத்துக்கிறாரு மனோஜ். அந்த அளவுக்கு நான் ஹர்ட் ஆயிருக்கேன் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்க, சை சாப்பிட உட்காந்ததே பெரிய தப்புன்னு நினைக்கிறாரு மனோஜ். அப்ப நீயும் பக்கத்துல தானே இருந்த அப்படின்னு ரோஹிணி கேட்க, கையில எடுத்த சாப்பாட்டோட அப்படியே உட்கார்ந்துருக்காரு மனோஜ். நீ சாப்பிடு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, கையில எடுத்த சாப்பாட்டை வாய்க்குள்ள போடுறாரு அவரு. அவங்க எப்படி எல்லாம் பேசுனாங்கன்னு கேட்டல்ல, என் காதே கூசிடுச்சு. அன்னையில இருந்து என்னால சரியா சாப்பிட கூட முடியல அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க, அடுத்த வாய் கையில எடுத்தவரு அப்படியே வச்சுட்டு நிக்கிறாரு. ரோஹிணி அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல, அந்த வாயையும் சாப்பிட்டுடுறாரு. இப்ப ஒரு எண்டே இல்லாம போய்கிட்டு இருக்கு. நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மெல்றதை நிறுத்திட்டு டப்புன்னு ரோஹிணிய பாக்குறாரு அவரு. நீ உங்க அம்மாவை விட்டுட்டு தனியா வரணும், என் கூட வந்து இருக்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, வாய்க்குள்ள இருந்ததை மொத்தமா அப்படியே முழுங்கிட்டு திணறி போய் பாக்குறாரு மனோஜ். நீ சாப்பிடு, உனக்கும் என் மேல லவ் இருக்குன்னு தெரியும் மனோஜ். உன் அம்மாவுக்காக நீ யோசிக்கிற, அவங்களுக்காக யோசிச்ச வரைக்கும் போதும். நம்ம லைஃபை நாம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இனிமேலாவது நாம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்கணும் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்னால இப்ப இதை பத்தி முடிவு எடுக்க முடியாது, கொஞ்ச நாளைக்கு அப்படியே விடு அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படியே எல்லாம் விட முடியாது மனோஜ். உன்னை கேஸ்ல இருந்து வெளியே எடுக்க 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கேன். இப்ப அதுக்கு நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன். எங்கெல்லாம் போய் கையை ஏந்த கூடாதுன்னு நினைச்சேனோ அங்கெல்லாம் போய் நின்று இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி அவங்க கொடுத்த பணத்தை சொல்லி காட்டி சுயரூபத்தை காட்டுறாங்க. அந்த பணத்தை நான் கொடுத்துடுறேன், அதுக்கு எனக்காக நீ ஒன்று பண்ணுறியான்னு கேட்குறாரு மனோஜ். என்ன அப்படின்னு ரோஹிணி கேட்க, நீ டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி அவரை ஒரு முறை முறைச்சிட்டு, நீ இன்னும் என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? நீ எனக்கு வேணான்னு நான் நினச்சிருந்தா நீங்கள் என்னை வீட்டை விட்டு அனுப்புனீங்களே, அன்னைக்கே நான் உன்னை தூக்கி போட்டிருக்கலாம்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இல்லை ரோஹிணி, இது சரியா வராது. அம்மா கண்டிப்பா நம்ம 2 பேரையும் ஒன்னா இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணிக்கு ஏக கடுப்பாயிடுது. அம்மா அம்மா அம்மா, நீ யார் கூட வாழணும்னு அவங்க யார் டிசைட் பண்றதுக்கு? சொந்தமா எப்பவுமே ஒரு முடிவு எடுக்க மாட்டியா மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கத்த, மனோஜ் பரிதாபமா உட்கார்ந்துருக்காரு. கொஞ்ச நேரம் அவரையே பார்த்துட்டு இருந்த ரோஹிணி, இப்ப என்ன உனக்கு டிவோர்ஸ் வேணும் அவ்வளவுதானே அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஓ ஒருவேளை ஒத்துக்குவாளோ அப்படின்னு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. சரி நான் ஒத்துக்கிட்டா 5 லட்சத்தை நீ எப்படி தருவேன்னு கேட்குறாங்க ரோஹிணி. உடனே மனோஜ் வெடுக்குன்னு, அது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன்றாரு. ஓ அப்ப நீ ஜெயிலுக்கு போக இருந்தப்ப அது ஓன் பிரச்சனைன்னு நான் விட்டுருக்கலாம்ல அப்படின்னு ரோஹிணி கேட்க, மனோஜ் பேசாம முகத்தை திருப்பிக்கிறாரு. இப்போ உனக்கு நான் உன் மேல வச்சிருக்க லவ் பிடிக்கலல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்க, அவர் எதுவும் சொல்லாம ரோஹிணியை பார்க்குறாரு. சரி பரவாயில்ல, ஆனா நான் உனக்காக எதையுமே பண்ணுவேன் மனோஜ். உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன்னா அதையும் நான் பண்றேன். பணத்தை ரெடி பண்ணி கொடு, அப்புறம் பார்க்கலான்றாங்க ரோஹிணி. நான் பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ டிவோர்ஸ் நோட்டீஸ் ஃபைல் பண்ணணும். கோர்ட்ல என்ன ஜீவனாம்சம் தர சொல்றாங்களோ அதை நான் தனியா கொடுத்துடுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓ நீ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க ரோஹிணி, சரி மனோஜ், நான் நினைச்சது தான் நடக்காதுன்னு ஆயிடுச்சு, நீ நினைச்சதாவது நடக்குதான்னு பார்க்கலாம், சாப்பிடுன்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு மனுஷனால சாப்பிட முடியும்னு எனக்கு தோணல. ஆனா மனோஜ் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரு கையை வாஷ் பேஷன்ல அலம்பிட்டு வர அவங்க ஒரு துண்டு கொடுக்குறாங்க. அவரு கையை தொடச்சிட்டு இருக்க, மொத்தமா கை கழுவிட்டு போறல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஐயோ என்ன பதில் சொல்றதுன்னு சங்கடமா நிக்கிறாரு. இப்பவும் சொல்றேன், ஐ லவ் யூ மனோஜ், நான் உன்னை ரொம்ப ரொம்ப உண்மையா லவ் பண்றேன், உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறமும் உங்க அம்மா கூட சேர்ந்து ஒரே வீட்டில் என்னால வாழ முடியாது. டிவோர்ஸ் வேணும்னா நீ பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கோ. நான் வேணும்னு நினைச்சா நீ உன் வீட்டை விட்டுட்டு என் கூட வந்துரு. முடிவு உன் கையில மனோஜ் அப்படின்னு ரோஹிணி பேசிக்கிட்டு இருக்க, மனோஜ் எதுவும் சொல்லாம கையை நல்லா தொடச்சிக்கிட்டு டவலை திருப்பி கொடுக்குறாரு. நான் கிளம்புறேன்னு ஒத்த வார்த்தையில அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஏண்டா நான் இவ்வளோ பேச்சு பேசிட்டு இருக்கேன், நீ சிம்பிளா கிளம்புறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிற அப்படின்னு வெறிச்சு பார்த்துட்டு நிற்கிறாங்க ரோஹிணி.
நீத்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துருக்க. அங்க ஒருத்தர் கொஞ்சம் சொட்டையும் மொட்டையுமா அங்க வர்றாரு. அவரை பார்த்த உடனே நீத்து ஹாய் அப்படின்னு கையை தூக்க அவரும் கையை தூக்குறாரு. உடனே அந்த பக்கம் விட்டுட்டு ஆப்போசிட் சைட்ல போய் இதோ வர்றேன்னு நீத்து பக்கத்துல போறாரு. ஹலோ மிஸ்டர் பிஜு அப்படின்னு நீத்து சொல்ல, நீங்க தான் நீத்துவா அப்படின்னு அவர் கேட்க, நைஸ் டு மீட் யூன்னு கையை நீட்டுறாங்க நீத்து. ஹாய் அப்படின்னு அவர் சொல்ல, ப்ளீஸ் சிடவுங்கிறாங்க நீத்து. நீத்துவுக்கு ஆப்போசிட்ல இருக்க சேரை இழுத்து போட்டு உட்கார்றாரு அவரு. அப்படின்னு அவரு உட்காந்துட்டு கண்ணாடியை கழட்டி வைக்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு நீத்து கேட்குறாங்க. நோ தேங்க்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமான்னு முன்னாடி கொஞ்சம் லீன் ஆகி கேட்குறாரு. இல்லைன்னு நீத்து சொல்ல, அப்புறம் எப்படி என்ன உங்களுக்கு தெரியும், எதுக்கு எங்கிட்ட பேசணும்னு சொன்னீங்கன்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணுன்றாங்க நீத்து. ஃபேவரா? நான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கே ஏதாவது பண்ணணும்னா நான் ரொம்ப யோசிப்பேன், உங்களுக்கு எதுக்கு பண்ணணுங்கிறாரு அவர். என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஸ்ருதியை உங்களுக்கு தெரியும்லன்றாங்க நீத்து. உடனே அவரோட முகம் டென்ஷன் ஆகுது, கருத்து போகுது. அவரோட நினைவேடுகளில் ஸ்ருதி வந்து நிற்கிறாங்க. கை ரெண்டுலையும் மத்தாப்பா கொளுத்தி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்ல இவர் உட்கார்ந்துக்கிட்டு, இது தாண்டி உனக்கு கடைசி தீபாவளி அப்படின்னு சொல்லிக்கிட்டே காரை வேகமா எடுத்துட்டு போய் ஸ்ருதி மேல இடிச்சிட்டு போறாரு. ஸ்ருதி கொஞ்சம் நகர்ந்துகிட்டதுனால அந்த கார் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிடுறாங்க. அடுத்து இன்னொரு இடத்துல ஸ்ருதியோட ஒரு கையை ஒருத்தரும் இன்னொரு கையை இன்னொருத்தரும் பிடிச்சி இழுத்துட்டு நிக்கிறாங்க. என்னை அசிங்கப்படுத்தினல்ல, உன் முகத்தை நான் அதை விட பயங்கரமா அசிங்கப்படுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பையன் ஒரு பாட்டில் எடுக்க, பிஜு வேணாங்கிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி பயத்தோட வேண்டாம் வேண்டான்னு இருக்க அவர் அந்த பாட்டில் மூடியை திறந்து லைட்டா அதை சாச்சிட்டு இருக்கப்போ அவர் கையில ஒரு கல்லு வந்து விழுது. அவர் கையில இருக்க பாட்டில் செதறி போய் விழ அவர் கையிலேயே கொஞ்சம் கொட்டிடுது. ஐயோ ஐயோ அப்படின்னு அவர் எரிச்சல்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்க அடுத்தடுத்த கல் அவர் மேல சரசரன்னு வந்து விழுது. அந்த கல்லை தூக்கி போட்டது வேற யாரும் இல்லை, மீனா தான். இந்த பிஜு ஸ்ருதிக்காக அவங்க அம்மா அப்பா பார்த்திருந்த மாப்பிள்ளை தான். நல்லாவே தெரியும், அவளை எப்படி மறக்க முடியும், என்கிட்ட இருந்ததா மிஸ் ஆனவளாச்சே அப்படின்னு பிஜு சொல்லிட்டு இருக்காரு. நடந்தது எல்லாம் எனக்கும் தெரியும், ஸ்ருதியை நீங்க தான் மேரேஜ் பண்ண வேண்டியது, ஆனா அவ உங்களை ஏமாத்திட்டு ரவியை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு நீத்து சொல்ல, ஏன் லைஃப் ஸ்டோரி எதுக்கு எனக்கே ரீகால் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்கன்னு எரிச்சலா கேட்கிறாரு பிஜு. ஸ்ருதி மேல உங்களுக்கு இன்னும் கோவம் இருக்கான்னு நீத்து கேட்க, என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போனவ ஒரு லேடி வச்சு என்ன அடிச்சா அப்படின்னு பிஜு சொல்ல, தெரியும், மீனான்னு ஒரு பூ கட்டுறவ அப்படின்னு நீத்து சொல்ல, ஸ்ருதி மேல எனக்கு இருக்க கோவம் என்னைக்குமே போகாது அப்படின்னு பிஜு சொல்ல, ஓகேடா எனக்கு இதுதான் வேணுங்கிற மாதிரி பாக்குற நீத்து, அப்ப உங்களால தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ன்றாங்க, புரியலையே அப்படின்னு பிஜு சொல்ல, நீங்க லாஸ்ட் வீக் தானே ஜெயில இருந்து வந்தீங்கன்னு நீத்து கேக்குறாங்க. ஓ, பிஜுவோட இந்த ரேபிட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இதுதான் காரணமா? அவர் ஒரு மாதிரி எரிச்சலும் சங்கடமுமா பின்பக்கமா திரும்பிக்க, நீங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருக்கவங்க மேல காரை ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணி இருக்கீங்க, அதுல 2 years ஜெயிலுக்கு போய் இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னு நீத்து சொல்ல, தலைய உதறிக்கிட்டு, என்ன பத்தி இவ்வளவு டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, என்ன புக் எழுத போறீங்களான்னு பிஜு நக்கலா கேக்குறாரு. இல்ல, நம்ம 2 பேரோட ஃபேட்டையும் மாத்தி எழுத போறேன் அப்படின்னு நீத்து சொல்ல, ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சே பேசிட்டு இருக்கீங்களே, முதல்ல நீங்க யாருங்க அப்படின்னு பிஜு கேட்க, நான் சென்னையில செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்கேன்றாங்க நீத்து. குட் ஃபார் யூ, ஆனா ஸ்ருதியை பத்தி எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குறீங்க, உங்களுக்கு எப்படி ஸ்ருதியை தெரியும் அப்படின்னு பிஜு கேட்க, ஸ்ருதியால நானும் அஃபெக்ட் ஆயிருக்கேன்றாங்க நீத்து. எப்படி அப்படின்னு பிஜு ரொம்ப ஆர்வமா முன்னாடி வந்து கேட்க, அவளால் நான் ரொம்ப இன்சல்ட் ஆகியிருக்கேன், உங்களுக்கு ஸ்ருதி மேல கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீத்து சொல்ல, அவருக்குள்ள இருக்க கோவம் பொங்கி வெளியே வருது. அன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி அவளோட முகத்தை பண்ணி இருந்தா என்னோட கோபம் போகி இருக்கும், ஆனா அவ என்கிட்ட இருந்து மிஸ் ஆகி எவன் கூடவோ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு பிஜு சொல்ல, அதே கோபம் தான் எனக்கும், எனக்கு கிடைக்க வேண்டிய லைஃப இப்ப அவ வாழ்ந்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு நீத்து சொல்ல, இவர் கொஞ்சம் குழப்பமா பாக்குறாரு. கொஞ்ச நேரம் அமைதியா யோசிக்கிற நீத்து, லெட் மீ ஆஸ்க் யூ சம்திங்னு கேக்குறாங்க. ஒருவேளை ஸ்ருதி திரும்பவும் உங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷம் தானேன்னு நீத்து கேக்குறாங்க. அது இனிமே நடக்காத விஷயம், நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு அவளை தவிர அப்படின்னு பிஜு டென்ஷனாக,
அதை நாம நினைச்சா மாத்த முடியும், திரும்ப உங்ககிட்டயே ஸ்ருதியை வர வைக்க முடியும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நீத்து சொல்ல, அதுல உங்களுக்கு என்ன லாபம், நீங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாரு அவரு. ஸ்ருதி உங்களுக்கு கிடைச்சா நான் ஆசைப்படுற ரவி எனக்கு கிடைப்பாரு அப்படின்னு நீத்து சொல்ல, பிஜு கொஞ்சம் யோசிச்சுட்டு, யூ மீன் ஸ்ருதியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்க, எஸ், நான் ரவியை லவ் பண்ணுறேன், எனக்கு ரவியை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீத்து ரொம்பவே வெக்கமும் ரொம்ப வழிஞ்சுக்கிட்டும் சொல்கிறாங்க. ஓ, ஒன் சைட் லவ்வா அப்படின்னு அவரை சிரிச்சுக்கிட்டே கேட்க, ஸ்ருதி இல்லைன்னா டபுள் சைட் லவ் ஆகியிருக்கும் அப்படின்னு நீத்து சொல்லிட்டு எங்கேயோ பார்க்க, ஸோ அவங்க பிரிஞ்சா உங்களுக்கு லாபம் அப்படின்னு பிஜு சொல்ல, உங்களுக்கும் தான், நீங்க ஆசைப்பட்ட ஸ்ருதி உங்களுக்கு கிடைப்பா, நான் லவ் பண்ற ரவி எனக்கு கிடைப்பாரு அப்படின்னு நீத்து சொல்றாங்க. கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நடக்குமான்றாரு பிஜு. ரவி எனக்கு வேணும், உங்களுக்கு ஸ்ருதி வேணும், நாம சேர்ந்து ட்ரை பண்ணா கண்டிப்பா கிடைக்கும், நடக்கும், அவங்களையும் பிரிக்கலாம், we can do this together அப்படின்னு நீத்து சொல்ல, ஃபீலிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு பிஜு சொல்ல, ஸோ ஆர் யூ வித் மீ அப்படின்னு நீத்து கேட்குறாங்க. ஸ்ருதி என் லைஃப்பில் எனக்கு கொடுத்துட்டு போன இன்சல்ட்டால் என் லைஃபே மாறிடுச்சு, எனக்கு ரொம்ப பெரிய பெயின் கொடுத்துட்டு போயிட்டா, அதை திரும்ப கொடுக்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அதுவும் அவள் என் கூட இருந்தா என்னால் அவளுக்கு தினம் தினம் எவ்வளோ பெயினை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்க முடியும், ஸோ ஐ மீன் அப்படின்னு அந்த சொட்டை பிஜு சொல்கிறாரு. போடி, உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு, அந்த சொட்டை மொட்டை மண்டையா குழந்தை எடுக்க போகிறாங்க ஸ்ருதி, சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாரு அவரு. ஃபர்ஸ்ட் ஸ்ருதியை வல்னரபிள் ஆக்கணும், விச் மீன்ஸ் அவ கான்ஃபிடென்ட்டை உடைக்கணும் அப்படின்னு நீத்து சொல்ல, எப்படின்னு கேட்குறாரு பிஜு. அவ சொந்தமா பிஸ்னஸ் பண்ற திமிரில் இருக்கா, அவ ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணணும், அதை பண்ணினாலே அவ பிரேக் ஆயிடுவா, அதுக்கப்புறம் ஸ்ருதி கிட்ட இருந்து ரவியை பிரிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம், அது நடந்தா ரவியை நான் மேரேஜ் பண்ணிக்குவேன், ஸ்ருதி என்ன வேணா பண்ணிக்கோங்க, தட் இஸ் யுவர் விஷ் அப்படின்னு நீத்து சொல்ல, பிஜு இப்பவே கண்களில் கனவுகளோட இருக்காரு. ஐ லைக் திஸ் ஆஃபர், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கையை நீட்ட, நீத்துவும் கையை நீட்ட, ரெண்டு கெட்ட சக்திங்களும் கேடு கெட்ட சக்திங்களும் ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்கிறாங்க. நீத்துவுக்கு ஏதோ அப்பவே எல்லாத்தையும் முடிச்சிட்டா மாதிரி ஒரு பெரிய திருப்தியும் சந்தோஷமும் வருது. மனோஜ் ஷோரூம்ல யோசனையோட உட்கார்ந்துருக்காரு. அப்போ வர சந்தோஷ் அவரை கண்டுக்காம உள்ளர போறாரு. மனோஜ் அவரை பார்த்துட்டு ப்ரோ அப்படின்னு கூப்பிட அவர் திரும்பி பார்க்குறாரு. வாங்க அப்படின்னு கூப்பிட போனவர் திரும்பி வர்றாரு. எனக்கு உடனே ஒரு 5 லட்சம் கடனா வேணுங்கிறாரு மனோஜ். உங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்க, திடீர்னு ஏன் 5 லட்சம் கேட்குற, நீ ஓனரா இல்ல நான் ஓனரான்னு மொட்டை பாஸ் கேட்குறாரு. இல்ல ப்ரோ, நீங்க ஃபைனான்ஸ் நிறைய வெளியே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, நான் கூட உங்ககிட்ட நிறைய வாங்கிட்டு இருந்தேனே அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவரு திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு, உனக்கெல்லாம் கடன் கொடுத்ததுனால தான்டா பிஸ்னஸே கவிழ்ந்து போயிருச்சுங்கிறாரு. அவர் மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்க மனோஜ் அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கவரு ப்ரோன்னு கூப்பிடுறாரு. அப்படின்னு அவர் பார்க்க, என்ன சைலண்ட் ஆயிட்டீங்கன்றாரு மனோஜ். பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்ல ப்ரோ, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப என் ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாம் இந்த கடையை டெவலப் பண்றதுல தான் இருக்கு அப்படின்னு வீராவேசமா சொல்றவரு. ஆமா, திடீர்னு இப்ப உனக்கு எதுக்கு 5 லட்சம்னு கேக்குறாரு. ரோஹிணி என்னைய ஜெயில இருந்து வெளியே எடுக்க 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருந்தாலாம், அதை அவகிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓ, பணத்தை கொடுத்து கணக்கை முடிக்க பார்க்குற அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க, கணக்கெல்லாம் முடியுமான்னு தெரியல, ஆனால் அது எனக்காக வாங்கின பணம், நான் தான் திருப்பி கொடுக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் மூலியமா ஏதாவது கிடைக்குமான்னு பாருங்க அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்காரு. ப்ரோ ரொம்ப கெஞ்சாத, சரி ப்ரோ நான் கேட்டு பார்க்குறேன்னு மொட்டபா சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் தள்ளி வந்த ஜீவா அங்க நின்று வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லிட்டு மொட்டபாஸ் ஜீவா இருக்க சைடா போக, சார் அங்க பாருங்க யார் வர்றாங்கன்னு அப்படின்னு ஜீவா சொல்ல, மொட்டபாசம் திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஒரு பொண்ணு, அவங்க பின்னாடி ஒருத்தர், அவங்க பின்னாடி ஒரு லேடின்னு வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு பார்த்துட்டு போனாங்கல்ல, இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜீவா சொல்ல, அப்படியா அப்படிங்கிறாரு மொட்டபாஸ். ஆமாங்க சார், 5 லட்சத்துக்கு பொருள் பார்த்துருக்காங்க, இன்னைக்கு கண்டிப்பாக வாங்கிடுவாங்க அப்படின்னு ஜீவா சொல்ல, உடனே இவர் ரொம்ப சந்தோஷமாகி, ப்ரோ
என்கிட்ட நீ பணம் கேட்டல்ல, இப்ப தானா அந்த 5 லட்சம் வருது பாரு அப்படின்னு மனோஜுக்கும் வந்துட்டு இருக்கவங்க பக்கமா கைய காட்டுறாரு மொட்டை பாஸ். சந்தோஷ் சொல்ல இவரை ரொம்ப ஆர்வமா எங்கன்னு எந்திரிச்சு பாக்குறாரு. அப்போ வேகமா உள்ளர வர்ற கனகா மம்மி அப்படின்னு திரும்பி கூப்பிட அவங்க அம்மா பாக்குறாங்க. இவர்தான் இங்க எல்லாமே இவர்தான் அப்படின்னு சொல்ல மனோஜ் கடுப்போட மொட்டை பாஸை பாக்குறாரு. ப்ரோ நான் எதுவும் சொல்லல அப்படிங்கிறாரு. மேடம் அன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஆர்டர் கொடுத்தீங்க, அப்புறம் சொல்லாமலே போயிட்டீங்கன்றாரு மனோஜ். ஏதோ எமர்ஜென்சியில போயிட்டீங்க போல அப்படின்னு மனோஜ் சொல்ல இல்லையே ஜூஸ் காலி ஆயிடுச்சு போயிட்டேன்றாங்க கனகா. இன்னைக்கு இன்னும் ஜூஸ் தரவே இல்லைன்றாங்க அவங்க. உடனே மனோஜ் ரொம்பவே வேகமா சந்தோஷ் பக்கம் திரும்ப அவரு கையில இருக்க நோட்டை டேபிள் மேல விசிறி அடிச்சுட்டு போறேன் அப்படின்னு போறாரு. அன்னைக்கு பார்த்தேன் இல்ல அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கான்னு கனகா ஆர்வமா கேக்குறாங்க. இருக்குங்க மேடம், அதோ அங்க இருக்கு பாருங்கன்றாரு அவரு. அந்த ஃப்ரிட்ஜில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கா அப்படின்னு கனகா அந்த ஃப்ரிட்ஜை திரும்பி பார்த்துட்டு கேட்க மனோஜுக்கு அவ்வளவுதான் அல்ல விட்டுடுது. அட்டாச்சு பாத்ரூமா அப்படின்னு அவரு திகைப்போட கேட்க ஆமா பெரிய பால்கனி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னு கனகா சொல்ல அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு மனோஜ். ஏங்க அவர் ஷோரூம் ஓனருங்க, ஏதோ வீட்டு புரோக்கர் மாதிரி அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கோவமா ஜீவா கேட்டுடுறாங்க. கஸ்டமர் கிட்ட இப்படியா பிஹேவ் பண்றது, அதுவும் 5 லட்சம் ரூபா கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் திரும்பி முறைக்க ஜீவா டக்குன்னு வாயை மூடிக்கிறாங்க. நீங்க ஒன்று பண்ணுங்க, அந்த டிவி இருக்குல்ல அதை ஃப்ரிட்ஜில் மாட்டிடுங்க, நான் உள்ளர உட்காந்து பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் வெளியே போக கூட வந்த ஆளும் பின்னாடியே வேகமா போறாரு. பட் அந்த லேடி மட்டும் அங்கேயே நிக்கிறாங்க. இதை கேட்டு மனோஜ் மட்டும் இல்ல ஜீவாவும் அதிர்ந்து போய் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவரு மெதுவா ஜீவா பக்கம் திரும்ப ஜீவா இன்னும் கொஞ்சம் பக்கமா வர்றாங்க. ஜீவா நம்மளை வச்சு எதுவும் பிராங்க் ஷோ பண்றாங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க தெரியலையேங்க பாஸ்ங்கிறாங்க ஜீவா. அப்போ அந்த லேடி சார் ஒரு நிமிஷம் இப்படி வாங்கன்னு கூப்பிட மனோஜ் கொஞ்சம் முன்னாடி வர்றாரு. என்ன மேடம் அவங்க என்னென்னமோ பேசுறாங்க அப்படின்னு மனோஜ் கேட்க தப்பா எடுத்துக்காதீங்க, அவ ஏன் பொண்ணுதான், அவளுக்கு கொஞ்சம் மனநிலை சரி கிடையாது அப்படின்னு அந்த லேடி சொல்ல மனோஜுக்கு அவ்வளோதான் மயக்கமே வராத குறையா பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ இது வேறையா, இதுக்குதான் இத்தனை அலப்பறையா, அன்னைக்கு ஆப்பிள் ஜூஸ் கேட்டப்பே இவருக்கு புரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி ஜீவா பாக்குறாங்க. கொஞ்சமா அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்ற மனோஜ் என்ன சொல்றீங்கன்றாரு. ஆமா கொஞ்ச நாளா ஒரு ப்ராப்ளத்துல இப்படி ஆயிட்டா, அடிக்கடி திடீர்னு எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவா. ஒரு நாள் நாங்க கார்ல வரும்போது பாதியிலேயே இறங்கி எங்கேயோ போயிட்டா, அப்பதான் உங்க கடைக்கு வந்திருக்கா அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க மனோஜ் இப்ப கனகாவை பயத்தோட பாக்குறாரு. கனகா அங்கே இருக்க ஃப்ரிட்ஜெல்லாம் நீயா இல்லை நீதான் இதுதான் அப்படின்னு ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க உள்ளர தலையை நீட்டி பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே அவங்க அம்மா மனோஜ் கிட்ட இந்த கடை அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, திரும்ப திரும்ப இங்கே வரணும்னு அடம் பிடிக்கிறா, எந்த கடைன்னு தெரியாம நிறைய இடத்துக்கு போனோம், கடைசியாக தான் இங்கே வந்தோம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல ஜீவாவுக்கு ஒரு ஹோப் வருது. அவங்க அம்மா நல்லா தெளிவாக தான் தெரியுறாங்க அப்படின்னு நினைக்கிற ஜீவா அப்போ அவங்க அன்னைக்கு கேட்ட ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் இன்னைக்கு வாங்கிடுவீங்க இல்லைன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எங்கள் வீட்டில் எல்லா பொருளுமே இருக்கு, we are wealthy family, எங்களுக்கு எந்த பொருளுமே தேவைப்படாதுன்றாங்க அவங்க. ஜீவா செம்மையா பல்பு வாங்கிட்டோன்ற மாதிரி பார்க்க இதை சொல்லதான் இவங்க இங்க வந்தாங்களான்ற மாதிரி மனோஜும் பாக்குறாரு. கனகாவும் அவங்க அம்மாவும் இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை மனோஜோட ஹோம் அப்ளையன்சஸ் ஷோரூம் இனி ஜூஸ் கடையா மாறப்போகுதான்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.